இளையராஜா பேட்டி கண்டிருக்கீங்களா சார்? இளையராஜா வந்து நான் பேட்டி கண்டதில்லை. 500வது படம் முடித்தோன்னே எல்லா பத்திரிகையாளர்களுக்கும் பார்ட்டின்னு சொல்லி டைமண்ட் பாபு ஏற்பாடு பண்ணியிருந்தார் பிரசாத் ஸ்டுடியோவில். சரி, இளையராஜா பேட்டி கொடுக்க போகிறாரு, நம்ம முதல்ல இளையராஜா பேட்டி எடுக்க போகிறோம். ஏன்னா இளையராஜா பைத்தியங்கள் தானே நம்பலாம். நான்லாம் இளையராஜா பாட்டை கேட்காம தூங்குனது கிடையாது. இன்றைக்கும் அதான். ஏதாவது மனசில் இப்போ நான் எழுதிக்கிட்டே இருப்பேன், எனக்கு தம் அடிக்கிற பழக்கம்லாம் கிடையாது. அதனால் எழுதிட்டு இருக்கும்போது கொஞ்சம் மனசு சொந்தா 1-2 பாட்டை கேட்பேன். உடனே ஒரு 2 தம்மு போட்ட இது வரும். அப்படி நம்ம இளையராஜா பார்த்துட்டு அந்த 500வது படம் போது நான் இளையராஜா வந்து சரி நமக்கு பேட்டி எடுக்க வாய்ப்பு, ஏன்னா அப்போ அவரை போயெல்லாம் பார்க்க முடியாது சார். அவர் யாருக்கும் பேட்டியெல்லாம் கொடுக்க மாட்டார், அவர் பிஸியாக இருந்தார்ல. அப்போ 500வது படம் பேட்டி கொடுக்க போகிறேன். நான் ரொம்ப சந்தோஷமாக பேட்டிகள்லாம் எடுத்துக்கிட்டு எல்லாம் பேனாலாம் எடுத்துகிட்டு வந்தோன்னே பிரசாத் ஸ்டுடியோவில் எல்லோரும் இது டேபிள்லாம் போட்டு எல்லாரையும் சாப்பிட உட்கார வச்சாங்க. போய் எல்லாம் சாப்பிட்டு முடித்தோன்னே ராஜா சார் எப்போ சார் வருவார் உட்காருங்க நாங்கள். அப்போ வந்தார் அவர் உள்ளேருந்து அப்படியே வந்தோடனே எல்லோரையும் கும்பிட்டாரு. நாங்கள் எல்லோரும் கும்பிட்டோம். சார் ஒரு பேட்டி எல்லாத்துக்கும் பொதுவாக கொடுத்தா கூட போதும் சார். அவர் பேட்டி எதுக்கு, என்னை பற்றி உங்களுக்கு தெரியாதா அப்படின்னாரு. இல்லை சார் எல்லோரும் ஆசைப்பட்றாங்க. இப்போ நான்லாம் சொன்னேன், சார் ஒரு ஃபஸ்ட் டைம் சார் நான் இப்போ ஜேர்னலிஸ்டாக நான் இருக்கேன், உங்களை பேட்டி எடுத்தது இல்லை, ஒன்று கொடுங்க, என்னை பற்றி உங்களுக்கு தெரியும்ல, அப்போ புதுசாக சொல்கிறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னோடனே அப்போ எதுக்கு சார் எங்களை சாப்பிட கூப்பிட்டீங்க அப்படின்ற மாதிரி ஒரு பத்திரிக்கையார் கேட்டார். அப்போ எதுக்கு எங்களை கூப்பிட்டீங்க அப்படின்னோடனே 500வது படம் முடிச்சிட்டேன், ஆரம்பத்துலேருந்து பத்திரிக்கையாருங்க நம்மளை சப்போர்ட் பண்ணிட்டீங்க, இன்றைக்கி உங்களுக்கெல்லாம் வந்து சாப்பாடு கொடுக்கணும்னு நினச்சேன், கொடுத்தேன், சாப்பிட்டீங்க நல்லபடியாக, சந்தோஷம் போயிட்டு வாங்கன்ட்டேன். வேறு வழி இல்லாமல் கிளம்பி வந்துட்டோம். ஸோ இதுதான் இளையராஜாவுக்கும் எனக்கும் உள்ள ஒரு இது.